ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வாக் வித் மங்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலக் பன்னீர். பாலக்னா என்னன்னா ஒரு வகை கீரையோட பெயர். இந்த கீரையோட பெயர் தான் பாலக்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எப்படி பன்னீர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த பாலக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணும்போது இந்த ஃபுல் இதுவும் போட்டுக்கூடாது வேஸ்டா. சும்மா கீழே கொஞ்சோண்டு நல்லா இல்லாதது வரைக்கும் எடுத்து போட்டுட்டு மிச்சம் இந்த இது ஃபுல்லா அப்படியே தான் பாலக் வந்து போடணும். நிறைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சும்மா கொஞ்சமா கீழே இருக்கிற அந்த மொனை வரைக்கும் கிள்ளிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே தான் போடணும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு கேஸில் வச்சுருக்கிறோம். ஏன்னா கீரையை நம்ம இதில் தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்தப்போ கட் பண்ணி அலசி வச்சிருக்கிற கீரையை எடுத்து இதில் அப்படியே போட்டுக்கணும். இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சுட தண்ணி நல்லா அப்படியே கொதிக்க வைக்கணும். கேஸ் ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க நல்லா 5 நிமிஷம் பாயில் ஆயிடுச்சு. இப்போ கேஸை நிறுத்திட்டு இந்த மாதிரி இதுல நல்லா கீரை வரைக்கும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சு கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கூட 3 இலை, 4 பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. நான் 3 வெங்காயம் அரைச்சி மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த வெங்காயம் ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா மெரூனாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்தப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், சும்மா ஒரு சிட்டிக் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா இப்படி இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அரைச்சி போட்ட அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொத்தமல்லி இருந்தால் இதில் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அந்த எடுத்து வச்ச பாலக்கை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாலக் கூட 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை கூட இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. தவா பற்ற வச்சு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு பன்னீரை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீட்டிலேயே 1.5 லிட்டரு பாலில் பன்னீர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய்லன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய், ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எது இருந்தாலும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பன்னீர். இப்போ இந்த பன்னீரை கொதிச்ச குழம்புல இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்த பொன்னிறமாக வறுத்த பன்னீரை வந்து குழம்புல சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் குழம்பு அப்படியே கொதிக்கிட்டோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்ச அப்புறம் மேலே அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லியே அப்படியே நல்லா தூக்கி விடுங்க. வாசனை நல்லா இருக்கும். இப்போ நான் வீட்லேயே க்ரீம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நல்லா இப்படி மேலே நல்லா அதிகம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியான பாலக் பன்னீர் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்